வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராகு கேது பயிற்சி கன்னி லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ கடந்த எல்லா வீடியோலையும் நான் சொல்லிட்டு இருக்கிறது ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம பிருகு நந்தி நாடி முறை பிரகாரம் பார்க்கறதுனால இது லக்ன பேஸ்டான ப்ரெடிக்ஷன், ராசி கிடையாது. ஏன்னா லக்ன பேஸ்டாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் துல்லியமான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன லக்னம் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் அம்மா அப்பாட்ட கேளுங்க, இல்லை ஜாதகத்தில் எங்கே லேர்ன் எழுதியிருக்கோ அதுதான் உங்கள் லக்னமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் கன்னி லக்னக்காரர்களுக்கு இந்த 2025 ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ராகு கேது பயிற்சியில் பார்த்தீங்கன்னா ராகு கும்பத்துக்கும் கேது சிம்மத்துக்கும் போகிறாரு. அதாவது ராகு பார்த்தீங்க அப்படின்னா கன்னி லக்னக்காரர்களுக்கு 6ஆம் வீடும், கேது பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் வீட்டுக்கும் போகிறாங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெகட்டிவான பிளானட்ஸ் நெகட்டிவான ஹவுஸஸுக்கு போகும்போது நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வாட்டி கன்னி லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான ஒரு நேரம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ கேது உங்களுக்கு 12ஆம் வீட்டில் போகிறதுனால உங்களுக்கு படுக்கையோ படுக்கிற இடமோ படுக்கிற சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பெட்டு அந்த மாதிரி எல்லாமே நிறைய மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் நினைக்கிற செலவுகள் எல்லாமே கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். அண்ட் செலவுகள் வீண் செலவுகளாக நீங்கள் தேவையில்லாமல் பண்ண மாட்டீங்க. நீங்கள் பண்ணுற வீண் செலவுகள் எதுவாக இருந்தாலுமே அதை நிப்பாட்டுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சீஸ் பண்ணுறதுக்கான உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு 6ஆம் வீட்டில் போகிறதுனால அடிதடிகள் பிரச்சனைகள் எது வந்தாலும் உங்களால் சுலபமாக ஜெயிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஈஸியாக அப்படின்றதுக்குள்ளார உங்களால் தட்டி தூக்கிட முடியும். ஸோ இந்த ராகு 6ஆம் வீட்டில் போகிறதுனால உங்களுக்கு ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜிம்முக்கு போகிறதோ இல்லை நீங்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த பக்கம்லாம் போக போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பிக்கப் ராஜயோகமாக இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு விதத்தில் உதவியாக இருக்கும்னு சொல்ல முடியும். அண்ட் அதை உங்களால் மாற்றிக்கொள்வதற்கும் ஒரு நேரம் அமையும் அப்படின்றதையும் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இந்த முறை உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஈஸியாக சுலபமாக அதை ஜெயித்து விட முடியும். அண்ட் பிரச்சனைகள் பெரிதாக எதுவுமே உங்களுக்கு வராது. ஸோ ராகு 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் உங்களால் கடகடன் கட்ட முடியும். அண்ட் கடன் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விதத்தில் பாசிட்டிவாக அமையும். ஸோ கடன் வாங்க உங்களால் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் கன்னி லக்னக்காரர்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மிகவும் நன்றாக இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த பயிற்சி பலன்கள் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு 100% நடக்கலாம், இன்னொருத்தருக்கு 20% நடக்கலாம், ஒருத்தருக்கு 40% நடக்கலாம். ஸோ இது ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் பிரகாரம் இருக்கிற ஒரு ஹாரோஸ்கோப் தான். அதுக்கு அவங்க கட்ட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு தெரியணும், என்னோடது ராகு கேது பயிற்சி என் ஜாதக பிரகாரம் தெளிவாக தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் எந்நேரமும் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணலாம். அந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்கள் சௌகரியத்துக்காக போட்டு வைத்திருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்ற கன்னி லக்னக்காரர்களுக்கும் இந்த வீடியோ அனுப்பி வைங்க, அவங்களுக்கும் மிகவும் உதவியாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.